நாங்கள் அடுத்தே பார்க்க போகிறது இந்த கிளாஸில் கிளவுட் கம்ப்யூட்டிங் மேக கணனின்னா என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ரைட், இவ்வளோதான் நீக்கி. ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வாருது. என்ன விஷயம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் இதை அழிச்சிட்டு அந்த விஷயத்தை இப்ப எங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டா ஒன்று இருக்கின்றா. சரியா, எங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டா ஒன்று இருக்கின்றா. அது எங்களோட கம்ப்யூட்டர்ல தான் இருக்கும். வேற யாரும் என்ன செய்யலாது, அதை எக்ஸஸ் பண்ண இயலாது. எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எங்களோட கம்ப்யூட்டர்ல நாங்க இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணாட்டி எங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து நாங்க இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நாங்க எக்ஸஸ் பண்ண இயலாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். சொன்ன கதை விளங்கிட்டா? இப்ப எங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டா ஒன்று இருக்கின்றா. எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை வேற யாரும் எக்ஸஸ் பண்ண இயலாது. நாங்களும் எங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து இன்டர்நெட் கனெக்ஷனோ இல்லாட்டி நெட்வொர்க் கனெக்ஷனோ இல்லாம வேறொரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எங்களுக்கு எக்ஸஸ் பண்ண இயலாது. கிளியரா? அப்ப எங்கட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இப்ப நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. இப்ப இந்த எக்ஸ்ன்ற நபர் ஒர்க் பண்றாரு ஒரு ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல என்ன இருக்கு? ஆபீஸ் கம்ப்யூட்டர் வந்து இருக்கு. சரியா? அப்ப இவரை கொஞ்சம் வேலை செய்யறார். இந்த ஆள் வந்து என்ன செய்யறாரு? சுபேர் வந்து ஒர்க் பண்றாரு. இந்த சுபேர் என்ன செய்யறார்? அவர் வீட்டை போறார். வீட்டுல என்ன வச்சுக்கிறாரு? அவர் வீட்டுல இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறார். சரியா, எக்ஸென்ட்ரா நபர் வீட்டுக்கு போயிட்டு சுபேர் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யறாரு? வீட்டுல இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறார். இப்போ ஆபீஸ்ல வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் செஞ்சுட்டு அவர் என்ன செஞ்சிட்டார்? ஃபைல் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு அவர் வந்துட்டார். வந்த உடனே அவரோட மேனேஜர் வந்து கால் பண்றாரு. சரியா, மேனேஜர் கால் பண்ணி சொல்றாரு என்ன, அவங்களோட நீங்க சன்டன் வந்துட்டு போன அந்த ஃபைல்ல சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த கரெக்ஷனை செஞ்சுட்டாங்க. இவர் காலையில் 8 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அவர் வீட்டை வந்த பிறகுதான் அவருக்கு என்ன கிடைக்குது? இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னண்டு அவர்ட அந்த சின்ன ஒரு கரெக்ஷனை பண்ணி தர சொல்லு. இப்ப இவருக்கு செய்யலுமா? வீட்டுல வச்சு செய்ய இயல. ஃபைல நாம எங்க இருக்கு? அவரோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்க இவர்ட கம்ப்யூட்டர்ல இருக்காது. ஏன்? அது எங்க சேவ் பண்ணப்பட்டிருக்கும்? அந்த கணினில் இருக்கக்கூடிய துணை தேக்க சாதனங்களான வன்பட்டுல உங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கும். ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆயிடும். அப்ப இவர்ட கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் வேற, இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் வேற. எப்படி உங்களுக்கு எக்ஸஸ் பண்ற ஃபைல எக்ஸஸ் பண்ண? இதுக்கு கூடிய ஒரு சொல்யூஷன் என்னன்னா, எங்கட கம்ப்யூட்டர்ல நாங்க அந்த ஃபைலை சேவ் பண்ணாம அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு நாங்க என்ன செய்யறது? ஒரு சேவர்ல கொண்டு போயிட்டு நாங்க சேவ் பண்ணுவோம். ஒரு சேவர்ல கொண்டு போயிட்டு சேவ் பண்றோம். இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய இந்த சேவருக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்றது? கிளவுட் கம்ப்யூட்டர், மேக கணினி சொல்றோம். மேக கணினி, கிளவுட் கம்ப்யூட்டர். அப்ப இவர்கிட்ட ஃபைல கொண்டு போயிட்டு என்ன செய்யறாரு? எக்ஸ் இங்க போட்டுட்டார். வீட்டை போயிட்டார். மேனேஜர் கால் பண்றார் செய்ய சொல்லி. வேற என்ன செய்வார்? மேகக்கணினில அவர் சேவ் பண்ணின அந்த ஃபைலை ஓபன் பண்ணி அவர் வீட்டுல வேலை செஞ்சு அந்த ஃபைலை திருப்பி அப்லோட் பண்ணிட்டு மேனேஜருக்கு காட்டுவார். இந்த கான்செப்ட் விளங்கிட்டா? இந்த கான்செப்டுக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? மேகக்கணினின்னு சொல்லுவோம். இந்த மேகக்கணித சேவைகளை பொறுத்த வரைக்கும் இங்க அவங்களுக்கு 3 டைப்பான மேகக்கணினுடைய பிரதானமான சேவைகள் காணப்படும். ஒன்றிக்கிறவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், ஐயாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இந்த ஏரியா சின்னதா இருக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். அடுத்தது இருக்கிறவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். சரியா, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். எஸ், தனியா ரைட். அடுத்தது இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இதை சொல்ற ஐயாஸ், இதை சொல்ற பாஸ், இதை சொல்ற சாஸ். இந்த 3 என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கேள்வி. சரியா, ஐயாஸ் சொல்றது இப்ப எங்கட கம்ப்யூட்டர்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்ப்யூட்டர் இருக்குதானே. இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி ஒரு 500 GB தான் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? 500 GB தான் இருக்கு. இப்ப இவருக்கு தேவை, இவர் இங்க ஆபீஸ்லயும் இந்த பிசி யூஸ் பண்ணுவாரு, வீட்லயும் யூஸ் பண்ணுவாருண்டா. இப்ப இவருக்கு ஒரு ஒரு 2 GB ஃபைல சேவ் பண்ணணும்.
2 GB ஃபைல சேவ் பண்ணணும். இப்ப இவர் என்ன செய்யணும்? ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி 2 GB வசத்தணும். அது பிறகு வீட்டுல கொண்டு போயிட்டு அதே ஃபைல் இவர் செய்யறதா இருந்தா பென்ட்ரைவ் எடுத்துட்டு போறது 2 GBக்கு அவர் பென்ட்ரைவ் எடுக்கணும், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எடுக்கணும். இவர் இங்கேயும் ஒரு 2 GB வசத்தணும். இப்படி நாங்க இந்த இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் இந்த ஃபெசிலிட்டி நாங்க கூட்டினா 2 இடத்துலயும் கூட்டணும், எங்களுக்கு செலவு கூட. இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சிருந்தா அதுல கெப்பாசிட்டியும் கூட்டணும், எல்லாத்துலயும் ஃபைல வச்சுட்டு இருக்கிறதா இருந்து எங்களுக்கு செலவு குறைக்கலாம். என்ன செஞ்சா இந்த ஃபைல் எல்லாத்தையும் இந்த மெயினான ஃபைலை கொண்டு போயிட்டு வைக்கிறோம் எங்க நாங்க மேக கணனியில. அப்ப மேக கணனுடைய கெப்பாசிட்டியை கூட்டினால் நாங்க கூட்டினா இவங்க யாருடைய கெப்பாசிட்டி நாங்க என்ன செய்ய தேவை, நாங்க கூட்ட தேவை. இப்ப ஃபைல் மெயினான ஃபைல் எங்க இருக்கும், உங்களுக்கு மேக கணனில். அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மெயினான சாஃப்ட்வேர் எங்க இருக்கும், மேக கணனில் இருக்கும். இந்த கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வராம நாங்க பாதுகாப்போமா, இல்லாட்டி எங்களை முக்கியமான ஃபைல் எல்லாம் அமைக்கிறது இங்க மேக கணனில் இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாம் பாதுகாக்கிறது நாங்க அங்க வைரஸ் வராம எம்டி வைரஸ் சாஃப்ட்வேரா போடுவோம். என்ன செய்வோம், இங்கதான் நாங்க எல்லாத்தையும் செய்வோம். அப்ப எங்களுடைய இந்த உட்கட்டமைப்பை நாங்க விருத்தி செய்யாம மேகக்கணனினுடைய உட்கட்டமைப்பை நாங்க விருத்தி செஞ்சு அங்க நாங்க ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டியை கூட்டி அங்க இருக்கக்கூடிய தீச்சுவரை நாங்க மேம்படுத்தி அங்க நாங்க ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டு சரியா அங்க நாங்க சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் நாங்க பிக்ஸ் பண்ணி இப்படி நாங்க இந்த உட்கட்டமைப்பை நாங்க விருத்தி செய்யாம இங்க வைக்கக்கூடிய உட்கட்டமைப்பை விருத்தி செஞ்சால் அதுக்கு தான் என்ன பேர் சொல்றது, உட்கட்டமைப்பு ஒரு சேவையாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service. எங்களோட கம்ப்யூட்டர் அப்படியே இருக்கும். எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க அப்கிரேட் பண்ணாம எங்களோட கம்ப்யூட்டர் அப்படியே வச்சுட்டு மேக கணனியத்தை நாங்க என்ன செய்யறோம், அப்கிரேட் பண்றோம். இதுக்கு எங்களுக்கு இந்த மேக கணனி சர்வீஸை தரக்கூடிய அமேசான் கிளவுட் ஆயிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எஸ்யூர் ஆயிக்கலாம், அதே மாதிரி கூகுள் கிளவுட் ஆயிக்கலாம். இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்குவாங்க. செக்யூரிட்டி கூட்டி தரேன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட், ஜிபி கணக்கு டேட்டாவை கூட்டதா சின்ன அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். விளையிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். அடுத்தது இருக்கிற உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் இப்போ நீங்க வந்து இருக்கிறீங்க இங்க ஸ்ரீலங்கால, சரியா? இந்தியால நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, சாஃப்ட்வேர் கம்பெனில நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிறீங்க. உங்களுடைய கம்பெனில ஒர்க் பண்ற இன்னொருத்தர் எங்க இருக்கிறார், இந்தியால இருக்கிறார். இன்னொருத்தர் எங்க இருக்கிறார், பங்களாதேஷ்ல இருக்கிறார். இன்னொருத்தர் இருக்கிறார் யூகே, இன்னொருத்தர் இருக்கிறார் ஆஸ்திரேலியால. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லொகேஷன்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் செய்யற ஃபைல் வந்து எங்க இருக்கும், அவங்களோட கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. ஆனா எல்லாரும் செய்யறது என்னது, ஒரே மென்பொருளை தான் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யணும், எல்லார மென்பொருளும் ஒரு பொதுவான இடத்துல தான் இருக்கணும். அப்ப அவ்வளவு பேரும் பொதுவான ஒரு இடத்துக்கு வச்சு வேலை வர வச்சு நாங்க வேலை செய்யணுமா, இல்ல. அவங்களோட லொகேஷன்ல தான் இருப்பாங்க. ஆனா ஃபைல் எல்லாம் எங்கே இருக்கும், மேக கணனில இருக்கு. அப்ப மென்பொருளை உருவாக்குறது மேக கணனில வச்சு, மென்பொருளை டெஸ்ட் பண்றது மேக கணனில வச்சு, மென்பொருளை நடைமுறைப்படுத்துறது மேக கணனில வச்சு. இந்த மென்பொருளை உருவாக்குறதுக்குரிய அபிவிருத்தி சூழல் முழுமையாக எங்கே இருக்கும், மேக கணனில். இப்படிதான் இப்போ இந்த காலத்துல சாஃப்ட்வேர் செய்யுது. இதைத்தான் சொல்லுவோம் நாங்க என்னண்டு, பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், மென்பொருள் அபிவிருத்தி சூழல் ஒரு சேவையாக. பாஸ் கிளியரா? அப்ப இதுல இந்த சர்வீஸ் மூலமா உனக்கு என்ன கிடைக்கும், மென்பொருளை அபிவிருத்தி செய்யறதுக்குரிய ஃபுல் சர்வீஸ் எங்க கிடைக்கும், உங்களுக்கு மேக கணனி மூலமாக இருந்து கிடைக்கும். அடுத்தது இருக்கிற சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் இல்ல, ஒரு ஆள்கிட்ட ஃபைல வந்து இன்னொருத்தர் வந்து பார்க்கல. ஏன்டா இப்ப நான் போறேன்னா எனக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதை அடிச்சுதான் நான் போறேன். இப்ப உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அவர் தான் என்ன செய்வாரு, அவர்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சு அவர் வந்து பார்ப்பார். கிளியரா? ஒரு பேர் வந்து கேட்டாங்க என்னண்டா, அப்படி எல்லாரும் வந்து ஒரு சேவர்ல கொண்டு போயிட்டு ஃபைல போட்டு வைக்கல, எல்லாரும் வந்து பார்க்கணும். அப்படி இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேவர்ல இருக்கக்கூடிய ஃபைலுக்கும் அந்த லொகேஷனுக்கும் டிரைவுக்கும் என்ன இருக்கும், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் செஞ்சு தரதுக்கு தான் நாங்க எங்கிட்ட இருந்து சின்ன ஒரு அமௌண்ட் வந்து எடுக்கிறோம். கிளியரா? ரைட். அப்ப இது ரெண்டும் உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். அடுத்தது என்னண்டா, எங்கட கம்ப்யூட்டர்ல நாங்க சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாம மேக கணனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை நாங்க என்ன செய்யறது, நாங்க யூஸ் பண்றோம். ஃபேஸ்புக்கை எங்களோட கம்ப்யூட்டர்ல நாங்க எங்களோட போன்ல எங்களோட கம்ப்யூட்டர்ல நாங்க இன்ஸ்டால் பண்றது இல்லை. நாங்க என்ன செய்யறோம்,
நாங்க வெப் ப்ரௌசருக்கு போயிட்டு நாங்க ஃபேஸ்புக்ல வெப்சைட்டை வந்து நாங்க பார்க்கறோம். யூடியூப் எங்கட போன்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணாம வெப் ப்ரௌசருக்கு போயிட்டு நாங்க யூடியூப்பை வந்து நாங்க பார்க்கிறோம். இப்படி நாங்க பயன்படுத்துவோமாக இருந்தா எங்களுக்கு மென்பொருள் ஒரு சேவையாக, மென்பொருளை எங்களை கம்ப்யூட்டர்ல இருந்து நாங்க நிறுவாம மேக கணினில இருந்து நாங்க மென்பொருளை பயன்படுத்தினோம். அதுக்கு என்ன பேரு? மென்பொருள் ஒரு சேவையாக. கிளியரா விஷயம் விளங்கிட்டா? இதுல அட்வான்டேஜஸ் மிக்க டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் என்னண்டா உங்களுக்கு செலவு வந்து குறைவு. விளங்கிட்டா? வன்பொருள் கொள்வனவு எல்லாம் செய்ய தேவையில்லை, உங்களுக்கு செலவு வந்து குறைவு. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உங்களுக்கு இணைய வசதி இருக்குமாக இருந்தா இது என்ன செய்யலாம்? உங்களுக்கு அணுகையும். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்ன செய்யலாம்? உங்களுக்கு இணைய வசதி இருந்துச்சுன்னா இதை வந்து உங்களுக்கு அணுகையும். இதெல்லாம் உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய நன்மை. சாஃப்ட்வேர் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க தேவையில்லை, எல்லாம் மேகக்கணல் லீக்கிறதால அந்த கம்பெனி என்ன செய்வாங்க? அப்டேட் பண்ணி விடுவாங்க. கிளியரா? இதெல்லாம் உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய நன்மை. தீன்மை என்னண்டா என்னுடைய குறைபாடு என்னண்டா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். இது ஒரு குறைபாடு. ரெண்டாவது, ஸ்ட்ராங்கான நல்லா 5G 4G இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். இது இல்லாம ஹேக் பண்ணலாம். சரியா? இல்லாட்டி எங்களுக்கு அந்த சேவையை வழங்கக்கூடிய அந்த சேவர் கம்ப்யூட்டர்ல ஏதாவது சரி ப்ராப்ளம் நீக்கலும், அந்த ப்ராப்ளத்தால எங்களோட ஃபைல் வந்து என்ன சரி பிரச்சனை ஆகலும். இந்த மாதிரியான விஷயம். கிளியரா? ஷோர்ட்டா விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். புக்ல இருக்கக்கூடிய அந்த நோட்ஸை நீங்க ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டை வந்து கேளுங்க. சரியா? இந்த யூனிட் வந்து முடிஞ்சு இந்த யூனிட்டுக்குரிய ஷார்ட் நோட்டை வந்து நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு உங்களுக்கு தாரேன். கிளியரா? இது ஓகேயா? மேக கணனின் என்னன்னு விளங்கிட்டா? ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சா?